லெவலுங்க. சீரியஸாக டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப ஹைலைட்டு. ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் பண்ணும். மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60, மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 4K. டால்பி டிஜிட்டல் ப்ளஸும் இருக்குது, டால்பி டிஜிட்டல் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். இங்கே பாருங்க, செல்ஃபோனே ரிமோட்டாக வந்து வேலை செய்யுது பாருங்க. நான் செல்ஃபோன் மூலிமா தான் ஆப்ரேட் பண்ணுறேன், எல்லாமே வந்து எனக்கு வருது. ஸோ செல்ஃபோனும் ஆல்மோஸ்ட் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிக்ஸ்பேக்ஸ் ரே வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு எந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸே வந்து உங்களுக்கு செம்ம பெருசாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக்காக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற ப்ரொஜெக்டரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கஸ்டமராக வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரு பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாங்க, உண்மையிலே வேறு லெவல் தான். 4K சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பேட்சிங்கோடு வருது. அதுதான் வந்து சரியான ஹைலைட்டு. ஸோ அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கோல்டு லைனிங் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. 2 சென்சார் வந்து இங்கே இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம். லென்ஸும் வந்து க்ரீன் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஹீட் சிங்க் தான் போகுது. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு IR ரிசீவர், அதுக்கப்புறமா ஒரு 3.5mm ஜாக், 2 HDMI போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 HDMI போர்ட்டு வந்து HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணும். பவர் கேபிள், சரிங்களா. ஸோ 2 USB போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. USBயில் வந்து 4K சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் அதில் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஸ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சிங் வந்து உங்களுக்கு இருக்குது. பவர் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்மார்ட் ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டஸ்ட்டு ஃபில்டர் எங்கேயா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி பார்த்தேன். பட் டஸ்ட்டு ஃபில்டர் வந்து எதுலேயும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் இன்ஜின். இதில் வந்து டஸ்ட்டே ஃபஸ்ட்டு போகாது. போனால் தானே டஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்டர் தேவைப்படும். டஸ்ட்டு வந்து சுத்தமாக போகக்கூடாத ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபிளான ப்ராஜெக்டாக இருக்கும். 130 வாட்ஸ் பவர் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ 4 எண்டையும் வந்து உங்களுக்கு சீலிங் மவுண்ட்டுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் புஷ்ஷை எடுத்து பார்க்குறேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே தான் சீலிங் மவுண்ட்டுக்கு வந்து 4 சைடும் வந்து இந்த ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த புஷ்ஷை எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். சீலிங் மவுண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2300 கிராம் அது உங்களுக்கு, சரிங்களா. ஸோ போர்ட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு வீட்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கங்கே வச்சு இது பண்ணுற அளவுக்கு வெயிட் வந்து இது கிடையாது. அக்சசரிஸில் வந்து உங்களுக்கு ஒரு ரிமோட் இருக்குது. ஸோ ரிமோட்டில் வந்து இங்கே பாருங்கள், மவுஸு அப்புறம் செட்டிங்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே இது கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் தான். பிக்ஸ்பேக்கான அந்த 1 இயர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. சப்போர்ட்டுக்கு நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து இதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாரண்ட்டி ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஏதாவது சப்போஸ் வாங்கி பிரச்சனை இருந்துச்சுன்னா. ஃபுல் HD ஸ்மார்ட் யூசர் கைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ப்ரிகாஷன் ஃபார் யூஸ், ப்ரொஜெக்டர் பார்ட் அண்ட் இதெல்லாம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். நான் சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாக் த்ரூ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். தேவைப்படுறவங்க இது பாருங்கள், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். எவ்வளோ இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணும், அதில் என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது, இன்டர்ஃபேஸ் என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க, பவர் சப்ளை, ட்ரபுள் ஷூட் பண்ணணுன்னா எப்படி, எல்லாத்தையும் வந்து யூசர் கைடில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு HDMI கேபிள், இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் HDMI கேபிள். அதுக்கப்புறமா ஒரு ப்ரொஜெக்டர் டஸ்ட்டு கிளாத்து, டஸ்ட்டு ஃபில்டர் வந்து இல்லை, ஏன்னா சீல்டு க்ளோஸ்டு இன்ஜின்றதுனால. பட் டஸ்ட் கிளாத் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஸ்க்ரீனை வந்து நம்ம வைப் பண்ணி நல்லா பண்ண முடியும். பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்ல பெரிய டஸ்ட்டு கிளாத் தான். ஃபேப்ரிக் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர் போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 பின் பவர் போர்ட் தான். இவ்வளோ தான் அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரும். ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஸோ ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து ப்ளூ கலரில் டர்ன் ஆகிட்டு பிக்ஸ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். அந்த கம்பெனியோட லோகோ உங்களுக்கு வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் 3GB RAM 32 GB வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பூட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே ஹோம் ஸ்க்ரீன் வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளவே வந்து லோட் ஆகிடும். மற்ற ப்ரொஜெக்டரில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. மோஷன் பிளர் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ப்ரொஜெக்டரில் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்.
லைட் போட்டிருக்கேன். லைட் போட்டும் எப்படி வந்து உங்களுக்கு இருக்கு. 5TV6ல 4K வந்து சப்போர்ட் பண்ணுதாங்க பாருங்க. 2160 ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கும் டர்ன் ஆன் பண்ண உடனே. ஸோ இது வந்து லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அக்யூரேட்டாக அதுவே பண்ணிக்கோங்க. 4 எட்ஜ்லேயும் வந்து நீங்கள் டில்ட் பண்ண உடனே அந்த கைரோஸ்கோப் சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து வந்துடும். 4 எண்ட்லேயும் அந்த பிளாக் கலரை கண்டுபிடிச்சி ப்ரொஜெக்ட் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்ஷனில் வந்து உங்களுக்கு அக்யூரசி பயங்கரமாக இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரில் ஹைப்ரிட் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைப்ரிட் ரிமோட். உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா செல்ஃபோனை யூஸ் பண்ணியே நம்மளால் ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. சப்போஸ் ரிமோட் தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி புதுசாக இன்னொரு ரிமோட் வாங்கி ப்ளூடூத் மூலிமா கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இல்லை. அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட செல்ஃபோன்லேருந்தே கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். ஹைப்ரிட் ரிமோட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த டிவி காஸ்டிங் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிட்டு பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள் செல்ஃபோனில் வந்து QR ஸ்கேனர் இருக்குது. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சும்மா ஸ்கேன் பண்ணுறேன் அந்த QR கோடை. ஸ்கேன் பண்ணோடனே இப்படி வந்து ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டிவி காஸ்டிங் ஃபார்மலி வேல் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் பண்ணி இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி காமிக்குது வேல் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிவி தான் நினைக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமோட்டாக வந்து ஆப்ரேட் ஆகும். இதில் வந்து வெளியே வந்துடுவோம். பேக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க செல்ஃபோனே ரிமோட்டாக வந்து வேலை செய்யுது பாருங்கள். நான் செல்ஃபோன் மூலிமா தான் ஆப்ரேட் பண்ணுறேன். எல்லாமே வந்து எனக்கு வருது. ஸோ செல்ஃபோனும் ஆல்மோஸ்ட் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ளோட்டிங் விண்டோ பர்மிஷன் நாட் ஆத்தரைஸ்ட். ஓகே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் போய்ட்டு அலோ டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஸ்க்ரீன் காஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து டிவி காஸ்டிங் ஸ்டார்ட். அவ்வளோதான் வந்துச்சு பாருங்கள். ஸோ இது மூலிமா நம்ம வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவி காஸ்டிங் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கேஸ்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபோனில் என்ன பார்க்குறோமோ அதை. அது மட்டும் இல்லாமல் தனியாக மிராகாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இது மூலியமாகவும் நம்ம வந்து கேஸ்ட் பண்ணிக்க முடியும். மிராகாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபோனில் இருக்கிறத அப்படியே வந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரிசீவரில் நீங்கள் அதை பார்த்து உங்கள் செல்ஃபோனில் வந்து உங்கள் மூலிமா நீங்கள் செல்ஃபோனில் என்ன பார்க்குறீங்களோ அது எல்லாத்துலேயும் ப்ரொஜெக்டரில் வந்து பார்க்குற மாதிரி தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் மோடுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது என்னது ப்ரோ கேட்டிங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் மோடு சப்போஸ் நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிஷியலைசிங் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு காமிக்குது. அங்கே பாருங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்புறம் வந்து ப்ளூடூத் ஆடியோ மோட் அந்த நேம் வந்து காமிக்கிது பாருங்க. இதை வந்து நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன் என்னுடைய மொபைலில். இங்கே காமிச்சுது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இப்போ கனெக்ட் ஆகிடும் பாருங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃபோனில் என்ன பாட்டு கேட்குறோமோ அதை வந்து ப்ரொஜெக்டர் பாருங்க அலோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேர் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ளூடூத் இஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க. ஸோ செல்ஃபோனில் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ப்ரொஜெக்டரில் சவுண்ட் வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாட்டு கூட கேட்டுக்க முடியும். இப்போ வெளியே வர்றது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா அதுவே குட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து உங்களுக்கு ஆடியோவில் சொல்லும். ஸோ வெளியே வந்துடும். ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நான் வந்து இப்போ கையில் வந்து அந்த ரிமோட்டு வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். 5TV ஸ்டிக் அதோட ரிமோட்டும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு HDMI கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. எது 5TV ஸ்டிக்கு. ஸோ அப்புறம் வந்து நம்ம 5TV அந்த ரிமோட் வச்சு இதில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம பிக்ஸ்பேக் ரேவோட ரிமோட்டு யூஸ் பண்ணி கூட இந்த பாருங்கள் 5TV ஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இது மாதிரி 2 ரிமோட்டையும் வந்து நம்மளால் 5TV6ல எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு நீங்கள் மெனுவில் போனீங்க அப்படின்னா இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு HDMI CECன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த CEC பொறுத்த வரைக்கும் என்னென்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல். உங்களோட மற்ற HDMI டிவைஸ் மூலிமா வந்து அந்த டெக்னாலஜி இருக்கிற ப்ரொஜெக்டர் இருக்கு அப்படின்னா மற்ற HDMI டிவைஸ் கூட அது கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. அது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணணும். அதனால தான் நம்ம 5TV ஸ்டிக் கிட்ட இது கம்யூனிகேட் பண்ணி நம்ம பிக்ஸ்பேக் ரே ரிமோட் மூலிமா ஆப்ரேட் பண்ணாலுமே ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி பார்த்துடலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11,000:1 வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 GHz சிலிகான் குவாட் கோர் CPU வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலி G
52 GPU வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு VCEX டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இமேஜ் குவாலிட்டி வந்து ஸ்டன்னிங்காக இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா ஹைப்பர் மோஷன் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால மோஷன் பிளர் வந்து சுத்தமாக இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வந்து 5TV6 தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 4Kல வந்து ப்ளே ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். 4K வேற லெவல். ஸோ இதில் வந்து LTPS ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 9 லேயர் கிளாஸ் உள்ள LTPS ஸ்க்ரீன். அதனால் பிக்சர் குவாலிட்டிக்கு எந்த குறையும் கிடையாது. சூப்பரான பிக்சர் குவாலிட்டிங்க. நல்ல சேச்சுரேட்டடான கலர் வந்து உங்களுக்கு இருக்குது. பிரைட்னஸ் கண்ட்ரோல் வேணால் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக. நான் உங்களுக்கு செட்டிங்ஸில் காமிச்சிடுறேன் எப்படி வந்து வீடியோ பிக்சர் குவாலிட்டி. அங்கே பாருங்கள், பிக்சர் வேணும்னா பிக்சரில் வந்து நம்ம அட்வான்ஸ் பிக்சரில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். இத்தனை மோடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. யூசர் இருக்குது, ஸ்டாண்டர்ட். நான் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பிக்சர்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா சவுண்டு இருக்குது. சவுண்டையும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரவுண்ட் சவுண்டு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் ஆடியோவில் போனீங்க அப்படின்னா AVC அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ சரவுண்ட் சவுண்ட் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சவுண்ட் மோடு உள்ளே போனீங்க அப்படின்னா இத்தனை சவுண்ட்ஸ் மோடு வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதுவே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா இதில் வந்து HDMI CEC இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் HDMI CEC நான் என்ன. HDMI EDID வெர்ஷன் இருக்குது. அதை வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். மோர் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்க்ரீன் இருக்குது. சப்போஸ் கண்ணு கெட்டுடும், எனக்கு வந்து செல்ஃபோன் மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் ஆன் பண்ணணுன்னாலும் ஆன் பண்ணிக்கலாம். இதில் 2.0 இருக்குது. சப்போஸ் மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். HDMI R கண்ட்ரோல் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி அண்ட் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். கம்பெனி சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து 2000 ஆன்சை லூமன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 20,000 லூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் உங்கள் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சொல்லுவோம். இந்த சைடு நம்ம லக்ஸ் மீட்டரில் வந்து பார்த்தலாம். லக்ஸ் மீட்டர் சொல்லிடு எவ்வளோ லூமன்ஸ் வந்து இருக்குது சென்டரில். அதாவது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு லெஜண்ட் ப்ரோவில் காமிச்சிருக்கேன். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 750 வருது. இதில் வந்து 398 இல்லை 9, சரி 400ன்னு வச்சுக்கோங்களேன். 0.3 சரிங்களா, 399.3 சென்டரில் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் லூமன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 400 லக்ஸ் மீட்டரில் வந்து காமிக்குது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ அந்த ப்ரொஜெக்டரோட உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து இது கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு 4 எண்ட்ரிலையும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு 200, இங்கே வந்து 260, ஸோ இது வந்து 245. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 187. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 205, கீழே வந்து 200. சரி, இதெல்லாம் எதுக்கு ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ நான் நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த லூமன்ஸ் வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 அடி. சரிங்களா? ஸோ 8 அடியிலே வந்து ஆல்மோஸ்ட் 100 இன்ச்சு தாண்டிடுச்சு. நான் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 எண்ட்லேயும். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸில் லூமன்ஸ் வேல்யூ இது தான். ஆனால் கம்பெனி சொல்கிற லூமன்ஸ் வேல்யூலாம் வந்து குறைஞ்ச டிஸ்டன்ஸில் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அதோட லூமன்ஸ் வேல்யூமும் இதுவுமே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதோட லூமன்ஸ் வேல்யூ கம்மியாகும். லூமன்ஸ் வேல்யூ டிஸ்டன்ஸை பொறுத்து கம்மியாகும். கிட்ட வர வர ஜாஸ்தி இருக்கும், தள்ளி போக போக கம்மியாகும். அதனால தான் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப பிரைட்னஸ் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லைட்டு போட்டாலும் எந்த இடத்துலையும் வந்து வாஷ் அவுட் ஆகலை. ஸோ பிரைட்னஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 400 சென்டர் வேல்யூ இருக்குது லக்ஸ் மீட்டரில். இதோட செட்டிங்ஸ் காமிச்சிடுறேன். ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. வீடியோன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. மியூசிக் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து போகிறது கிடையாது. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா நெட்வொர்க் இருக்குது. டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுக்குறாங்க. 5.2 ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு ப்ளூடூத் வந்து ஆடியோ பேர் மூலிமா நீங்கள் உங்களோட செல்ஃபோனில் பார்க்குற அந்த மியூசிக் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ப்ரொஜெக்டர் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டெஸ்க்டாப்னு இருக்குது, ஜூம் செட்டிங் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா ஜூம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் எல்லாமே. ஆட்டோ ஃபோக்கஸ் வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரீபூட் பண்ணும்போது அதுவே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு ஒருத்தரையும் மேனுவலாக பண்ணணும் அவசியம் இல்லை. ஆட்டோ ட்ரபிஸோட கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து 4 எண்ட்லேயும் கீஸ்டோன் கரெக்ஷன் பண்ணிக்கும். அப்டக்கல் அவாய்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டர்ன் ஆன் கேமரா, இன்னர் மோஸ்ட் அது இது கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், வென் டர்னிங் ஆஃப் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொசிஷனில் செட் ஆகிடும். 4 பாயிண்ட் ட்ரபிசாய்டல் இருக்குது. 4 எண்ட்லேயும் ட்ரபிசாய்டல் கரெக்ஷன் வேணும்னா மேனுவலாக வந்து பண்ணிக்கலாம். சைடு கரெக்ஷனும் இருக்குது. இதெல்லாம் கொடுத்தது வந்து நல்ல விஷயம். இன்புட் சோர்ஸில் வந்து உங்களுக்கு
3 வந்து கொடுத்துருக்காங்க. HDMI 1 அதுவும் வந்து ARC CEC இருக்குது. HDMI 2 அதுவும் ARC CEC இருக்குது. USBயில் 4K வந்து சப்போர்ட் பண்ணும். மீடியா சென்டர் உள்ளே போயிட்டிங்கன்னா பிக்சர் ஆடியோ வீடியோ ஸ்டோர் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்கிரேட் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் கிடையாது கரண்ட் வெர்ஷன். அதுக்கப்புறம் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. பூட் சோர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அது மூலிமா நீங்கள் வந்து HDMI டிஃபால்ட்டாக பூட் வந்து எது லோட் பண்ணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். சிஸ்டம் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா பூட் மோட் அகைன் அது பூட் ஆன் ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் பை இருக்குது. ஐ ப்ரொடெக்ஷன் மோட் இங்கே பாருங்கள், கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ப்ளூ லைட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அக்கௌண்ட் சைன்இன் இருக்குது. இன்புட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா HDMI ARC வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆர்க் சப்போர்ட் ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சவுண்டுக்குள்ளே சிஸ்டம் சவுண்ட் இருக்குது, ஷட் டவுன் இருக்குது, சிஸ்டம் அப்கிரேட். அப்புறம் அபவுட் ப்ரொஜெக்டர் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 12.0. மெமரி வந்து 3 GB மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. டிவைஸ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 32 GB வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் வெர்ஷன் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான். அதே அப்புறம் மெமரி க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா ரேம் க்ளீனர் மாதிரி தான். நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கல அதை வந்து ஜஸ்ட்டு க்ளீன் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அதுவே இருக்கிறத ரேம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுது. மெமரி எவ்வளோ ஃப்ரீ பண்ணி விட்டதுன்றத இண்டிகேஷனும் உங்களுக்கு பண்ணிடுது. ஸோ பிரைட்னஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்டு எனர்ஜி சேவிங் மோட் இருக்குது. எனர்ஜி சேவிங் மோடு உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் ஃபேன் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பிரைட்னஸை வந்து நம்ம மேனுவலாக கம்மி பண்ணிக்க முடியும். 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு ஹை பிரைட்னஸ் தான் வச்சுருக்கேன். மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்தது நல்ல விஷயம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொஜெக்ஷனோட ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ 5 TV ஸ்டிக்கில் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணுது. டால்பி டிஜிட்டல் ப்ளஸும் சப்போர்ட் பண்ணுது. PCM ஆடியோ இருக்குது. டால்பி விஷன் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுற ப்ரொஜெக்டர் வந்து 25,000 ப்ரொஜெக்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில். HDR சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. HDR 10 HLG. மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz. ரெசல்யூஷன் 4K. இது வந்து 5 TV ஸ்டிக்கில் இருக்கிற டீட்டெயில். ஸோ ரூமோட நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48 டெசிபல் இருக்குது. நான் ப்ரொஜெக்டர் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். சிக்ஸ்டிக்கு மேலே வந்து உங்களுக்கு போகுது. பின்னாடி தான் வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 50 தான் வருது. ஸோ இதுலேருந்து என்ன ப்ரோ நாய்ஸ் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பிரைட்னஸில் போயிட்டு அதில் வந்து எனர்ஜி சேவிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரைட்னஸ்க்கு ஏற்ற கூலிங் ஃபேன் வந்து கம்மியான ஸ்பீடில் ஓடும். நான் ரொம்ப ஹை பிரைட்னஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் ஃபேன் நாய்ஸு உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குது. 60 டெசிபிளுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த ப்ரொஜெக்டில் ஃபேன் நாய்ஸ் இருக்குது. பிரைட்னஸ் லெவலில் கம்மி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. 8 hour ரன் பண்ணிட்டேன். டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லென்ஸில் தான் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஹை பிரைட்னஸ் ப்ரொஜெக்டர் இல்லை, 81 தான் இருக்குது. ஸோ மேலே வந்து பவர் பட்டன் கை வைக்கிற இடத்துல உங்களுக்கு காமிச்சிங்க அப்படின்னா 92 சரிங்களா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 82 தான். இங்கே தான் வந்து பேக்கில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 98 தான். ஏன்னா பெரிய ஃபார்ம் ஃபேக்டர், சின்ன சைஸ் கிடையாது, பெரிய சைஸ். அதனால் உங்களுக்கு ஃபேன் வந்து ஈஸியாக வந்து கூலிங் வந்து பண்ணிடுது. ஸோ வெயில் காலத்தில் சப்போஸ் ஃபேன் போடாமல் ஏசி போடாமல் இந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 8 hours ரன் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். 120 ஃபாரன்ஹீட் வரைக்கும் உங்களுக்கு போகலை. அப்படி போச்சு அப்படின்னா கூலிங் சிஸ்டத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னொரு சஜஷன், இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே தான் வெண்ட் இருக்குது, இங்கே அடித்து திருப்பி ப்ரொஜெக்டருக்கே ரிட்டர்ன் போகும். அது வந்து ஒரு சின்ன டிப்ஸ். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 watt ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால லவுடு நம்ம வந்து ஜாஸ்தி வந்து எதிர்பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் இல்லாமல் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். லவுட்னஸ் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரொஜெக்டரில் இன்னொரு விஷயம் என்னென்னா டிஜிட்டல் சிக்னல் ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் சவுண்டு குவாலிட்டிக்கு குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபுல் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்க, அந்த வைப்ரேட் வந்து இங்கே நல்லா தெரியுது. இந்த தம்பிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அந்த வைப்ரேட் வந்து தெரியுது. நல்ல குவாலிட்டியான சவுண்ட் சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து பிக்சர் குவாலிட்டியும் சூப்பர், பிரைட்னஸும் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 25,000க்கு எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்க முடியுமோ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் எல்லாமேயும் என்னால் ஓரளவுக்கு எஃபெக்டோட பார்க்க முடியும். பேஸ் எஃபெக்டோட இருக்குது ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் 4K வந்து சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் இந்த ப்ரொஜெக்டில் இருக்கிற ஹைலைட்டு. செல்ஃபோன் வந்து அந்த இது ரிமோட்டாக யூஸ் பண்ணுற அந்த ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து தனியாக மற்ற ப்ரொஜெக்டரில் இல்லாத ஃபீச்சராக வந்து ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து மைனஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கேட்குது. அதனால் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ, நான் பிரைட்னஸ் லெவலை வந்து கம்மி பண்ணி வச்சுப்பேன், எனர்ஜி சேவிங் மோடில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஃபேன் நாய்ஸ் வந்து நல்ல கன்சிடர் அமௌண்ட்டாக வந்து ரெடியூஸ் ஆகுது. அதுவும் வந்து ஒரு பெரிய குறை கிடையாது. இந்த ப்ரொஜெக்டரோட பையிங் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5,000 வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். கம்பெனி வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 5,000 வந்து அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ண வேண்டாம் ப்ரோ, அமேசான் லிங்க் அமேசானில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதில் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அமேசானோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதி பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.